வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி. வர்த்தக ஒப்பந்தத்திற்கான காலக்கெடு விதிக்கும் நாடுகளுடன் இந்தியா ஒருபோதும் தனது நலனை சமரசம் செய்து கொள்ளாது என்றும், ஒப்பந்தம் செய்து கொள்ளும் போது பரஸ்பரம் இருதரப்பும் பலனடைய வேண்டும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற 9வது தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அஇஅதிமுக மீண்டும் இணைந்தது குறித்து பிஜேபியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மற்ற கட்சிகளுடன் இணைந்து தமிழ்நாட்டை முன்னேற்றத்தின் புதிய உச்சங்களுக்கு கொண்டு செல்வோம் என்று சமூக வலைதள பதிவில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு ஆசியாவில் பதற்றத்தை தணிக்கும் வகையில் ஈரான், அமெரிக்கா இடையேயான பேச்சுவார்த்தை இன்று ஓமனில் தொடங்க உள்ளது. அணுசக்தி தொடர்பான புதிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்த இந்த பேச்சுவார்த்தை உதவும் என்று இருதரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை காலத்தை முன்னிட்டு பொதுமக்களின் வசதிக்காக பெங்களூரு, பெலகாவி மற்றும் பெங்களூரு எர்ணாகுளம் இடையே சிறப்பு ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஜோதி சுரேகா, ரிஷப் யாதவ் இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியதன் மூலம் இந்தியாவுக்கு 3வது பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அர்ஜென்டினாவில் நேற்று நிறைவடைந்த உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியா 4 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலம் என 8 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 2ஆம் இடம் பிடித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் 2வது கட்ட போட்டிகள் பெரு தலைநகர் லிமாவில் நாளை தொடங்க உள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.